வணக்கம் மக்களே, நீங்க வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் அண்ட் பொள்ளாச்சி போற ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா இடம் பாத்துட்டு இருக்கீங்க. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா வீட்டோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடம் வேணும் மறக்காம வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்டை நீங்க விசிட் பண்ணலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வந்து பாத்தீங்கன்னா சைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வில்லாஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. அது போக இவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்கு, என்னென்ன மாதிரி பட்ஜெட்ல இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா மெயின் ரோட் மேலேயே வந்து பாத்தீங்கன்னா சைட் அமைஞ்சிருக்கேன். இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா வாக்கபிள்லயே வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட சைட்ஸ் இருக்குங்க. நம்ம போய் பார்க்கலாங்க. இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சைட் இருக்குன்னு சொல்லிருந்தீங்க. சைட் லொகேஷன் எங்க இருக்குன்னா நம்ம ஏரியா பொள்ளாச்சி டு கோயில்படி வரீங்க இல்லையா? ஆமாங்கண்ணா. கோயில்படத்துக்கு முன்னாடியே சந்தைக்கான பிரிவு இருக்குதுங்க. ஓகேங்கண்ணா. அந்த ரோட்டு மேலே நம்ம லேஅவுட் போட்டுருக்கு. ஓகே, மெயின் ரோடு இல்லீங்களா? மெயின் ரோட் மேலே போட்டு பாத்தலாமாங்கண்ணா? நம்ம சைட்டுங்களாங்கண்ணா. இதான் நம்ம லேஅவுட்டுங்க. லேஅவுட் நேம் பத்தி ஸ்ரீகாந்த் அவனிங்க. ஓகேங்கண்ணா. ஆமா. ஆனா இப்போ வந்து இங்க எத்தனை சைட் மொத்தம் இருக்குங்கண்ணா? மொத்தம் பாத்தீங்கன்னா 1.5 ஏக்கர் போட்டிருக்கு. 34 சைட் போட்டிருக்குங்க. 34 சைட் போட்டிருக்கு. என்னென்ன டைரக்ஷன்லாம் இருக்குங்கண்ணா? இது வந்து ஈஸ்ட் ஃபேஸ், சவுத்திங்க, ஒரு நார்த் வெஸ்ட் எல்லா நார்த் சவுத்திங் இருக்கு. ஓகேங்கண்ணா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதிகமா என்ன டைரக்ஷன்ல இருக்குங்கண்ணா? அதிகமா நார்த் ஈஸ்ட் நிறைய இருக்கு. நார்த் ஈஸ்ட் இருக்குங்க. ஓகே ஓகேங்கண்ணா. ஆனா இதுக்குள்ள இருக்க அம்யூனிட்டிஸ் எல்லாம் எப்படிங்கண்ணா? அது வந்து சைட் ஃபுல்லா காம்பவுண்ட் போட்டிருக்குங்க. சரிங்கண்ணா. ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் ஆர்ச் வச்சிருக்கு. ஓகேங்க. செக்யூரிட்டி கேமரா ரோடு போட்டிருக்குங்க. ஓகே. வாட்டர் லைன் கம்ப்ளீட்டா சோர்ஸ் பண்ணிருக்குது. இபி லைன் எல்லா பேசிக் கம்ப்ளீட் கம்ப்ளீட்டா இருக்குங்க. ஓகேங்கண்ணா. மினிமம் எத்தனை சென்ட்ல இருந்து இருக்குங்கண்ணா இங்க சைட்? மினிமம் வந்து 2 சென்ட்ல இருக்குங்க. 2 சென்ட் 3 சென்ட் 5 சென்ட்ல இருக்குதுங்க. இப்போ நம்ம எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 சென்ட் அப்போ வந்து பாத்தீங்கன்னா கிளப் பண்ணி எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாங்க. 2 சென்ட் 3 சென்ட் சேர்த்தியே எடுத்துக்கலாம். ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு 2 சைடு 3 சைடு ஒண்ணு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஓகேங்கண்ணா. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படிங்கண்ணா வீட்டோடங்களா எப்படிங்கண்ணா? மெயினா வந்து வீட்டோட கொடுப்பாங்க. அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். வீட்டோட காஸ்ட் பாத்தீங்கன்னா லேண்ட் ஏரியா வந்து 2 சென்ட்டுங்க. பில்டிங் 500 ஸ்கொயர் ஃபீட் 35 lakhs வருதுங்க. ஓகே, 35 லட்சங்க. 35 லட்சம் ரூபா தான். இப்போ 35 லட்சம் கொண்டு வந்தா ஒரு 2 சென்ட் இல்லீங்களா? 2 சென்ட் லேண்ட் ஏரியா 2 சென்ட். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1 BHK 1 BHK 500 பில்டப் ஏரியா கொடுத்துடலாம். ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீடு கட்டி கொடுத்துருவீங்களா எப்படிங்கண்ணா? வீடு நம்மளே கட்டி கொடுத்துடலாங்க. வேணா கட்டி கொடுத்துடலாங்க. உங்களுக்கு லேண்டுக்கு லோன் போய்க்கலாம். பில்டிங் லோன் போய்க்கலாங்க. ஓகேங்கண்ணா. இப்போ லோன்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பேங்க்ஸ்ல எல்லாம் அவைலபிள் இருக்கு? மொத்தம் வந்து நான் 13 பேங்க் டைப் பண்ணிக்கிறேங்க. HDFC, LIC கஸ்டமர் கிட்ட எது வில்சிபிள் இருக்கோ பண்ணிக்கலாங்க. ஓகேங்கண்ணா. இப்போ இந்த பாத்தீங்கன்னா நம்ம கந்தன் அவென்யூ வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி ஏரியால வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்கண்ணா? அதாவது நான் பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் ரோட்லீங்க. கோயில்படத்துக்கு முன்னாடியே சந்தைக்கான பிரிவுங்க. மெயின் ரோட் மேலேயே அமுசுரை ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல அமைஞ்சிருக்குங்க. ஓகேங்கண்ணா. ஆனா இப்போ இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெயின் ரோட்லயே இருக்குன்னு சொன்னீங்க. என்னென்ன ஆக்சசபிள் இருக்குங்கண்ணா? நியரஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் இருக்குதுங்க. அப்புறம் பார் ஸ்கூல் இருக்குது. நியரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, ஹோட்டலு, நல்ல எல்லா அம்யூனிட்டிஸ் இருக்கு கம்ப்ளீட்டா. பஸ் ரூட் மேலேயே போட்டுக்கிறதுனால நல்லா 20 minutes பஸ் ரூட்லயே இருக்கு. நம்ம சுத்தி நம்ம பார்க்கிங் கூட வந்து பாத்தீங்கன்னா வீடு எல்லாம் இருக்கு இல்லீங்களா? சுத்தி நீர் வீடுங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். நம்ம சைட்டுக்குள்ள வந்து ரோட் எல்லாம் இருக்கு. எத்தனை அடிங்க இருக்கு? ரோடு 33 ரோடு போட்டுருக்குங்க. 33 தார் ரோடு போட்டு. ஓகேங்கண்ணா. இப்போ வாட்டர் கனெக்ஷன் எல்லாம் எப்படிங்கண்ணா? வாட்டர் கனெக்ஷன் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் மட்டும் 40 வந்துருங்க. சரி, 150 தண்ணி வந்துருங்க. போர் ஃபெசிலிட்டி போட்டுக்கலாம். எல்லாம் பண்ணிக்கலாங்க. போர் இருக்குது, ஓசைட் வாட்டர் லைன் போட்டுருக்குது. ஓகே, எல்லா பேசிக் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நம்ம இங்க வந்து யார் வாங்கலாங்கண்ணா? இங்க வந்து எல்லா மக்கள் தரப்பட்ட மக்கள் எல்லாம் கம்ப்ளீட்டா வாங்கலாங்க. ஓகேங்கண்ணா. வெறும் 5 லட்சம் ரூபாய் கொண்டு வந்தீங்கன்னா லோன் வாங்கி தராங்க. நிஜமாங்களா? வெறும் 5 லட்சம் ரூபாய் போதுங்களா? 5 லட்சம் ரூபாய் போதுங்க. 5 லட்சம் ரூபாய் கொண்டு வாங்க. ஓகே, நான் வந்து லேண்ட் பேஸ் பில்டிங்கோட லோன் போட்டுங்க. நல்லபடியா எவ்வளவு பர்சன்டேஜ் லோன்? ஆக்சுவலா வந்து லோன் 90% லோன் வாங்கி தராங்க. ஓகேங்கண்ணா. அப்ரூவ் சைட்டிங்ல எப்படிங்கண்ணா? இது DDCP அப்ரூவ்டு. நம்ம பயப்படாம வாங்கிக்கலாம். இன்னொன்னு என்னன்னா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்சுவலா வந்து அன் அப்ரூவ்டு சைட் அப்ரூவ்டு சொல்லிடுறாங்க. அது வந்து அப்புறம் கடைசியில வந்து நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிடுறாங்க. இங்க முக்காவாசி அப்ரூவ் DDP போடுறது கம்ப்யூட்டர் லேஅவுட் DDP கொடுத்தாங்க. இப்போ நீங்க ஆக்சுவலா வந்து வீடோட கட்டி தரேன்னு சொல்லியிருந்தீங்க. அது எப்படிங்கண்ணா? நம்ம கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி கஸ்டமர் எப்படி விருப்பப்படுறாங்களோ அவங்க எந்த மாதிரி பண்றாங்கன்னா கஸ்டமர் சைட்ல கட்டி கொடுத்துருவீங்க. ஓகே. இப்ப பர்టిక్యులரா வந்து பாத்தீங்கன்னா நான் கட்டுற மாதிரி இருந்தாலும் கட்டிக்கலாம். தாராளமா கட்டிக்கலாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் மாடல் போட்டு தருவோம். அது நீங்க ஓகேன்னா பண்ணிக்கலாங்க. இல்ல சப்போஸ் மாடல் ஆல்டர்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் கஸ்டமர் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவீங்க. முழுக்க கஸ்டமர் தான். எல்லாம் கஸ்டமர் தான். ஓகேங்கண்ணா. 1 BHK தான் சொல்லியிருந்தீங்க. வந்து பாத்தீங்கன்னா வெறும் 5 லட்சம் ரூபாய்க்கு சொல்லியிருந்தீங்க. எல்லாரும் வாங்கக்கூடிய பிரைஸ்ல இருந்துச்சு. அதுவே ஒரு நல்ல ஒரு ஆஃபரா இருக்கு. அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 BHK 3 BHK இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பிரைஸ்னா இருக்குங்க? கஸ்டமர் தேர்வு பண்ணி கொடுத்துடலாங்க. 1 BHK வந்து வச்சுக்கோங்க 35 lakhs பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகேங்களா. 2 BHK 46 லட்சம் ரூபாய் பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகேங்க. 3 BHK 51 லட்சம் பண்ணி கொடுத்துடலாங்க. கஸ்டமர் தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா வாங்கக்கூடிய பட்ஜெட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டின் சைட்ஸ் எல்லாம் அமைஞ்சிருக்கேன். வெறும் 5 லட்சம் ரூபாய் கொண்டு வந்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 BHK வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்துட்டு போலாம். வெறும் 5 லட்சம் பேலன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லோனும் போட்டுக்கலாம். நீங்க மறக்காம வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி போற வழியிலே வந்து பாத்தீங்கன்னா ரோட்டு மேலே சைட் அமைஞ்சிருக்குங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மிஸ் பண்ணிடவே கூடாதுங்க. இந்த ரேட் இருக்குங்க. இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மந்த்ல வந்து போனீங்கன்னா இதுவே வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஹைவேஸ் பக்கத்துல இருக்கு. இங்க வந்து
ஆக்சசபிள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அவைலபிள் இருக்குங்க. அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடாகட்டும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட் மட்டும் வேணும்னாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குங்க. நீங்க மறக்காம வந்து விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு டீடைல் வேணும்னா இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கீழே ஒரு நம்பர் ஓடிட்டு இருக்கும், அந்த நம்பருக்கு போய் இது பண்ணிட்டு புக் பண்ணிக்கோங்க. வேற எந்த டீடைல்ஸ் அதையும் இது பண்ணிக்கோங்க. நீங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் இடம் தேடிட்டு இருக்காங்க, வீட்டோட இடம் தேடுறாங்கன்னா மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க.